ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் அரிசி வச்சு நல்லா சாஃப்டான மிருதுவான இட்லி அண்ட் கிறிஸ்பியான தோசைக்கு எப்படி மாவாட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் என்னென்ன அளவுகள் சொல்லியிருக்கு அப்படி உங்களுக்கு புரியும். நான் இன்னைக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அது குண்டு அரிசி இருந்தாலும் சரி, நீட்டரிசி இருந்தாலும் சரி, 3 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் கடை அரிசினாவே கல் தூசி எல்லாமே இருக்கும், க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் இல்லைன்னா உங்க வீட்டுல எந்த டம்ளர் இருக்கோ அதை வச்சு இதே மாதிரி அளவுகளோட அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி எடுக்கிறப்ப தலை தட்டாம அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 3 டம்ளர் அரிசி அளந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ரேஷன் கடையில கொடுக்குற பச்சரிசியா இருக்கட்டும், நீங்க கடையில வாங்கின அரிசியா இருக்கட்டும், ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியா எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி இதுக்கு போதுமானது. இப்ப அரிசி எல்லாத்தையும் அளந்து எடுத்தாச்சு. அரிசியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டம்ளர்ல அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடையில வாங்கினா உதய முருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்க பிராண்டட் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உளுந்து லூஸ்ல தான் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. இப்ப இந்த உளுந்து கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால நம்மளோட தோசை செவந்து வரும், அதுக்காக தான் வெந்தயம் ஆட் பண்றது. இப்ப அரிசியை அலசி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி அப்படிங்கறதுனாலயே கல்லு தூசி நிறைய இருக்கும். சோ நீங்க வாஷ் பண்றப்ப ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நமக்கு மாவு வெள்ளையா இருக்கும். சோ அதனால வந்து ஒரு 4-5 டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்பவே நான் அலசுறப்ப எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க. ஒரு 4-5 டைம் அலசி எடுக்கிறதுனால நம்மளோட அரிசி வந்து தெளிவாயிரும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அரிசி வந்து வெள்ளையா இருக்கும், மாவு வெள்ளையா இருக்கும். சோ அதனால எப்பயுமே நீங்க ரேஷன் அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க. நல்லா மாவு வெள்ளையா இருக்கும், நம்மளோட இட்லியும் சூப்பரா வெள்ளையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு டிப்ஸும் கூட. அவ்வளவுதாங்க, நம்மளோட அரிசியை 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் 4-5 டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறினாவே போதும். உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே போதுங்க. சோ அதனால அரிசி ஊறினதுக்கு அப்புறம் உளுந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க, போதுமானது. இப்ப அரிசியும் உளுந்து ஊறியாச்சு. அரிசியும் உளுந்தையும் நான் இது போல வாளியில கொட்டி வச்சுக்கிட்டேன். நான் எப்பயுமே அரிசியும் உளுந்து தனித்தனியா தான் ஆட்டுவேன். எங்க வீட்டுல கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. சோ அதனால நான் மிஷின்ல கொடுத்துதான் ஆட்டியிருக்கேன். கடையில மாவு ஆட்டிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. மாவு ஆட்டினதுக்கு அப்புறம் மாவுல உப்பு போடாதீங்க. மாவுல உப்பு போட்டீங்க அப்படின்னாவே புளிப்பு அதிகமாயிரும். மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில இது போல நீங்க மிக்ஸ் பண்ணாம மாவு அப்படியே மேலாப்புல எடுத்து இட்லி தட்டுல ஊத்தி நீங்க வேக வச்சு பாத்தீங்க அப்படின்னாவே சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல 4 பேர் இருக்கனால இந்த மாவு வந்து 4 நாளைக்கு எங்களுக்கு வரும். ஸோ உங்க வீட்டில் ஆட்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு 4 டம்ளர் அதிகமா போட்டு நீங்க ஊற வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப இட்லி வந்து வெந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா உப்பி வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்டுல மல்லிகை பூ ஸ்பாஞ்சியான இட்லி நீங்களும் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணாதவங்க எனக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.